கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலேசியர் 1:7 ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தோத்திரம் தோத்திரமே தோத்திரம் தோத்திரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கெரூபின் செராபின்கள் ஒரு செட்டினால் மூடி கெரூபின் செராபின்கள் வட செட்டினால் மூடி நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன் நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன் தாழ்த்தி தலைகுனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகுனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி அம்மை துதிக்க அடியானும் அம்மை துதிப்பேன் போற்றி அம்மை துதிக்க அடியானும் அம்மை துதிப்பேன் வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி ஞானத்திலே துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் ஞானத்திலே துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். செய்திக்குள்ள வருகிறோம். கொலேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டா சொல்லிடுறேன், அப்பதான் அது புரியும். பவுல் ஜெயில இருக்கிறார். ஜெயில இருக்கிற பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விக்கிரகத்திட்ட இருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க, ஜீவனுள்ள தேவனுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த சபையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சோர்வு வரக்கூடாது, ஒரு தொய்வு வரக்கூடாது. அவங்க ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடிட்டு இருக்கிறதுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தை காட்டுகிறார். நாலாவது, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரம், நம்பிக்கை. அந்த பரலோகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்க ஒரு சோர்வு இல்லாதபடி நீங்க ஓடணும். ஓட்டத்துல சோர்வு சீக்கிரம் வந்துடும். எளியவா பொறுத்து நான் உங்களுக்கு சொன்னேன், வானத்திலிருந்து அக்னியை இறக்கினார். ஒரே ஒரு ஜெபம், ஒரு ஜெபத்தை இறக்கிட்டார். ஆனா அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்த உடனே சூரச்செடிக்கல போயிட்டு சோறு. ஆனா அது வரக்கூடாது.
தொடர்ந்து சொல்லுகிறார். அதனாலதான் அந்த நம்பிக்கை குறித்து ஒரு நம்பிக்கை நமக்கு வச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா சுவிசேஷத்தின் மூலமாக கிடைச்சது எல்லாம் சொல்லிட்டு, இப்ப அது உங்களுக்குள் பலன் தருகிறது. அப்ப பவுல் பார்க்கிறார், கொலோசிய சபை மக்களுக்கு ஒரு பலன் கிடைக்குது. ரெண்டாவது பலன், பலம், ரெண்டையும் உங்களுக்கு காமிச்சேன். ஸ்ட்ரென்த், ரிவார்ட், அப்படி சொன்னா தான் நல்லா புரியும். ஸ்ட்ரென்த், பலன். அந்த பலன் இப்ப பவுல் ஜெயில இருக்கிறார். எப்பனாலும் அவர் மறிக்கலாம் சொல்றார். நான் சரீரத்தை விட்டு பிரியும் காலம் வரும். அப்ப பவுல் இந்த இடத்தை விட்டு போயிட்டாருன்னா அடுத்து ஒரு நபர் வரணும். அந்த நபரை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் 7வது வசனத்துல, அதை உங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனா இருக்கிற எப்பாப்ராத்திடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். பாஸ்டர்ஸ் எப்பாப்ராத்த வந்துட்டாரு. எப்பாப்ராத்த ஒரு வேலையை செய்யறாரு. அப்ப ஆண்டவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரே ஆளை வச்சிட்டு இருக்க மாட்டார். அப்படி மாத்திக்கிட்டே இருப்பார். ஒரு ஆளுக்கு அப்புறம் அடுத்து பவுலுக்கு அப்புறம் எப்பாப்ராத்த. சரி, இதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கோம். நம்மளை பலப்படுத்த பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நபரை தெரிந்து கொள்கிறார். அந்த நபர் பெயரை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். பழைய ஏற்பாட்டில் இருப்பதெல்லாம் நிழல், புதிய ஏற்பாட்டுக்குள்ள நிஜம். அந்த நிழல்ல இப்ப நீங்க பவுல் எடுத்துக்கோங்க. மோசே ஈக்குவல் டு பவுல். எப்பாப்ராத்துக்கு ஈக்குவலா யார் நான் பார்க்க போறோம். வாசிப்போம். உபாகமம் 1வது அதிகாரம் 38வது வசனம். உபாகமம் 1:38. திரும்ப சொல்றேன், உங்களை வழி நடத்த ஆண்டவர் ஒருத்தர் தெரிந்து கொள்கிறார். அது மோசே பழைய ஏற்பாட்டில். மோசேக்கு அடுத்து எப்படி எப்பாப்ராத்துக்கு அது போகுதோ யாருக்கு வருது? உபாகமம் 1வது அதிகாரம் 38. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா. இப்பவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஊழியக்காரரையே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க, திரும்ப சொல்றேன். உங்களுக்கு அவரை பிடிக்கும், அவருடைய டீச்சிங் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆனா அவரை நீங்க ஹீரோ ஆக்க கூடாது. என்னைக்கு நீங்க அவரை ஹீரோ ஆக்குறீங்களா உங்களை ஆண்டவர் 0 ஆக்கி வைப்பார். உங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் உங்கள் விசுவாசத்தை முடிக்கிறோமாக்கிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடணும். அதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனுடைய சாப்டரை முடிச்சுக்கிட்டு அடுத்த மனிதனை கொண்டு வர போகிறார். அதைத்தான் உபாகமம் 1வது அதிகாரம் 38வது வசனம். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகி யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்தி. அப்ப அவனை நீ என்ன சொல்லக்கூடாதுன்னா, வரே என்னே மாதிரிலாம் நீ இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. திடப்படுத்து. நான் மோசே, எனக்கு ஆண்டவர் ஒரு ஓட்டத்துக்கு பிக்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்து நீ என்ன செய்யணும்? இந்த இஸ்ரேல் மக்களை தொடர்ந்து கொண்டு போகணும். இவர்களைத்தான் நீ என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். ஒரு பெரிய ஒரு வேலையை கொடுக்கிறதுக்கு நீ திடப்படுத்து, உன்னால் முடியும் சொல்லி. உபாகமம் 1வது அதிகாரம் 30. அவனை திடப்படுத்தும், அவனே அதை இஸ்ரேல் தேசத்துக்கு சுதந்திரமா பங்கிடுவான். பங்கு போடுறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற சொத்தா இருக்கட்டும், எல்லாமே கஷ்டம். எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டோடைய பெரிதான கிருபைனால நாங்க ஈஸியா பேசி சுமூகமா முடிச்சிட்டோம். அப்படிதானே? இல்லைங்க, ஒன்னே சொல்லக்கூடாது. ரைட், நீ டாக்டர் மாதிரிலாம் யாருமே அதில் தலை போடல. நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எனக்கு கொடைக்கானல் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என் தம்பிகிட்ட சொன்னேன், எனக்கு அந்த கொடைக்கானல் அந்த வீடை எனக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு பதில் நம்ம மண்டபம், எங்க ஆஸ்பத்திரி, அது ரொம்ப பெருசு பெருசு, உள்ள அவ்வளவு மரங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நான் கேட்டேன், அதை நீங்க எடுத்துக்கோங்க, இது எனக்கு கொடுங்க. ரைட்டு, என்னது ரைட்டு, போய்கிட்டே இருந்தோம். நாங்க ஈஸியா பிரிச்சுக்கிட்டோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். இத ஆண்டவர் செய்து முடித்தார். எப்படி முடித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 31வது அதிகாரம்
உபாகமம் 31வது அதிகாரம் 7, 8. பின்பு மோசே யோசுவை அழைத்து இஸ்ரவேல் எல்லோரும் பார்க்க திடப்படுத்தினார். நீ இதை செய்வேன் அப்படின்னார். அழைத்து இஸ்ரவேல் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிரு. இப்ப மோசே இந்த உலக விட்டுட்டு போறார். அப்ப ஸ்ட்ரென்த் பண்றார், பலப்படுத்துகிறார். என்ன வார்த்தை யூஸ் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடமனது கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுக்கு பிதாக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை கொண்டு போய் அதை ஒரு சுதந்திர விடுகை செய்வேன். அப்ப எந்த அளவுக்கு அவர் ஆண்டவர் திடப்படுத்த சொன்னா அதை செய்தார் பாருங்க. நம்ம சபையில சில சபையில எல்லாம் சொல்லுவாங்க, நீ எல்லாம் பரலோகம் போக முடியாது. அது ஒரு சபை இருக்காங்க, நீ கல்யாணம் கட்டிட்டியா பரலோகம் போக முடியாது, மருந்து சாப்பிட்டியா பரலோகம் போக முடியாது, எல்லாம் நெகட்டிவா பேசுவாங்க. ஆனா அங்க ஆண்டவர் அப்படி கிடையாது. பாருங்க 8வது வசனத்துல இன்னொரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். மோசே சொல்றாரு, ஏப்பா நான் பரலோகம் போயிருவேன், ஆனா நீ இந்த முக்கியமான காரியத்தை இதைத்தான் எப்பா பிரார்த்தட்ட சொல்றாரு. நான் என் சரீரத்தை விட்டு பிரிகிற காலம் வந்துருச்சு, ஆனா அந்த எப்பா பிரார்த்து தான் உங்களை வழி நடத்துவார். அந்த எப்பா பிரார்த்தாக்கு அடையாளமாக இங்க யோசுவா நம்ம பார்க்கிறோம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இது ஆண்டவர் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறார். தேவன் ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார். அந்த பெரிய வேலையை செய்வதற்கு அது தேவனுடைய திட்டம். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த மோசேய ஆண்டவர் ஏன் அதுக்குள்ள அனுமதிக்கல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள அனுமதிக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காட்ஸ் பிளான் அப்படித்தாங்க. அவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. இது ஒரு தண்டனை கிடையாதுங்க, இது ஒரு தண்டனை கிடையாது. எது தண்டனை கிடையாது? மோசே பரலோகத்துக்குள்ள போகிறது தண்டனை கிடையாது. அது மட்டும் அவர் ஒரு தண்டனையாக அவர் செய்திருந்தார்னா, உபாகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம். இந்த பைபிளையே ஆண்டவர் மோசேக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா ஒரு காரியம் செய்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 34வது அதிகாரம் 6வது வசனம். அவர் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவனை மோசேயை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்செபேருக்கு எதிரான பள்ளத்தாக்களை அடக்கம் பண்ணினார். அவர் அடக்கம் பண்ணிட்டார். இந்நாள் வரையிலும் ஒருவனும் அதை பிரேதக்குள்ளே, இப்ப மட்டும் அந்த பிரேதக்குள்ளைய பார்த்திருந்தாங்கன்னா மோசேக்கு ஒரு பெரிய ஒரு டவர் கட்டுங்க, இப்படி பாபேல் கோபுரம் டவர் மாதிரி கட்டி அதை போய் எதாவது பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆண்டோடைய திட்டங்கிறது அதான். அதனால இது ஒரு தண்டனை கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் தண்டனை கிடையாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி தண்டிச்சிருந்தாருன்னா லூக்காவை 9வது அதிகாரம் 30, 31 மறுரூபமலையில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேர் மகிமையோடு காணப்படும் பொழுது அவர்களோடு சம்பாஷணை பண்ணி ஒரு டிஸ்கஷன் நடக்குதுங்க. என்ன டிஸ்கஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவர் எருசலேமிலே நிறைவேற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மோசேக்கு ஒரு வேலை, யாக்கோபு ஆண்டவர் பட்டயத்தினால் அவர் தலையை ஏரோதுராஜ் அகற்றதுக்கு அனுமதிக்கிறார். போதும்பா, இது வரதான் நீ ஓடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப் நான் வேற இடத்துல உன்னை கொண்டு போயிடுறேன். உபாகமம் 1:38. அவன் அதிலே பிரவேசிப்பான். அவன் அதிலே பிரவேசிப்பான். ஒரு வாசல் கொடுக்கிறாங்க. அந்த வாசலுக்குள்ள யார் தான் பிரவேசிக்கலாம்னா யோசுவா தான் பிரவேசிக்கலாம். மோசேவால பிரவேசிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய திட்டம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் முன்பாக போவாரு, நீ என்ன செய்ய? குவைட்டா இருக்கு.
உனக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிற வேலையை நீ நடத்தணும். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. இந்த பிளானை யாருமே மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொல்றேன், முடிந்தால் எழுதி வச்சுக்கோங்க. மோசே இல்லாத யோசுவாவை நம்ம பார்க்கலாம். என்னதுங்க? மோசே இல்லாத யோசுவாவை நம்ம பார்க்கலாம், ஆனால் தேவன் இல்லாத யோசுவாவை பார்க்க முடியாது. அதுதான். என்னோட கூட இருந்த என்னுடைய தாய் தகப்பனார்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனா என் பரமபிதா என்னோடு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கரத்தை பிடிச்சிருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒரு கரத்தை பிடிச்சிருக்கிறார். வருஷத்தை என்னை தூக்கி கொண்டு போகிறார். இதுதான் உண்மை. இதை மாற்ற முடியாது. சரி, இப்ப நம்ம யோசுவால அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். இப்ப எப்பாப்ராத்தை நம்ம பார்க்கிறோம். எப்பாப்ராத்து தான் கொலேசிசுடைய வழி நடத்தி கொண்டு போனோம். ஆனா யோசுவா 14வது அதிகாரம் 8வது வசனம் 14:8. ஆனாலும் என்னதுங்க? ஆனாலும், அதாவது ஆனாலும் என்ன அர்த்தம்னா 7வது வசனம் சொல்லு, தேசத்தை விரிவாக்க கர்த்தரின் தாசனாகிய மோசே. கர்த்தரின் தாசன் என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்களாக்கா? கர்த்தருடைய தாசன் வேலைக்காரன் என்னை காதேஸ் பார்னாவுக்கு அனுப்புற பொழுது எனக்கு 40 வயதா இருந்துச்சு. என் இருதயத்தின்படியே அவருக்கு மறு செய்தி கொடுத்தேன். இருதயத்தின்படி, அந்த இருதயத்திற்குள்ள ஒரு விசுவாசம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க அவங்க எல்லாம் ராட்சசர்கள், நம்மளெல்லாம் சுதந்திரிக்க முடியாது. இவர் சொல்றாரு, நோ 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 நோ, அந்த இருதயத்தில் உள்ள விசுவாசம், அந்த விசுவாசம் மட்டும் குறையவே இல்லைங்க. பாத்தீங்கன்னா 7வது வசனம் 6வது வசனம், ஆனாலும் 8, என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனங்களின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். கரைய பண்றதுனா என்னங்க? நெகட்டிவ், எல்லாமே எதிர்மறையா பேசுறது, விசுவாசத்துக்கு எதிராக எல்லாமே நெகட்டிவ். உன்னால முடியாது, நீ பலம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நானோ, அதை நீங்க எழுத்த, நானோ என் தேவனாவே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆனாலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமம் பின்பற்ற படியினால், உத்தமம் ஆண்டா சொல்றது நல்லது. வெரி குட், அழகா சொல்றாங்க. நல்லது, உண்மை முத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், நீ அநேகத்திலே உன்னை அதிபதியாக இருக்க. ஆண்டவர் இதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இது தேவன் மோசையோட கூட இருந்தார், அர்த்திருக்கிறார். பாருங்க 11வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 15:11. மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த பலன் இந்நாள் வரையும் எனக்கு இருக்கிறது. பலன், நான் சொன்ன 2 வார்த்தை, ரிவார்ட், ஸ்ட்ரென்த். பலன், பலன், ஸ்ட்ரென்த் இருந்தனாலதான் அவரால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. சரி, ஒரு நபர் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த நபர் தான் வழி நடத்துகிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்பெஷல் பர்சனை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இன்னொரு நபரை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 16வது வசனம், 23:16. இப்ப உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன், அப்பதான் அந்த செய்தி உங்களுக்கு புரியும். தாவீது இருக்கார், எங்க இருக்கிறார்? மாமனார் சவுலுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறார். இப்ப இவரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஆண்டவர் ஒருத்தர் அனுப்பணும். யார் அனுப்பணும்னு சொல்லி ஆண்டவருக்கு கிளீனா தெரியும். உங்களுக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பன் ஒருத்தர் வர்ற, உங்க நெருக்கத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அத நம்ம இங்க பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த நபர் துரத்துறாரோ, எந்த சவுல் துரத்துறாரோ அவர் மகன் தாங்க. ஆச்சரியமா இருக்கும். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனத்துல 16. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து, அந்த எழுந்துங்கிற வார்த்தை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிக்கணும். அது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோனத்தான் எங்க இருப்பார் அப்படின்னா, ராஜா அரண்மனையில் இருப்பார். நல்லா பஞ்சு மெத்தையில போய் படுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா இருக்காரு. அவர்கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, லூசு, உன் நண்பன் உங்க அப்பா துரத்துறாரு,
அவன் காட்டுக்குள்ள இருக்கிறான், நீ போய் அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லி, இல்ல ஆண்டவரே நான் இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி திரும்பி படுத்துக்கிறேன் ஆண்டவரே, அதான் இக்கிட்ட போய் நேரம் படுத்து அட்டி போடு மண்டையில ஒரு போடு போட்டு அடிச்சோன்னு எந்திரிச்சிட்டார். எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதின் இடத்திலே போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினான். இப்ப காட்டில் இருக்கிற தாவீது இடத்துல போய் சொல்லி லேசா கொடுத்துட்டார். ஆனா இது எவ்வளவு கஷ்டமான லொகேஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் தனியா போறாரு, தனியா போன 4 பேர் போயிருப்பாரு. இவர் இங்க எப்படி போனாரு தெரியாது. ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு போறாரு. ஏன்னா இந்த சவுல் எப்படி ஒரு பாதையை நான் உங்களுக்கு காட்ட போறேன். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் முதல் வசனத்துல இந்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் இது உங்களுக்கு புரியும். இதோ பெலிஸ்தியர் கோகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்கள் எல்லாம் கொண்டு தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இது ஒரு ஊர், நல்லா ரிச் பிளேஸ், நல்லா விவசாயம் நடக்கும். இங்க போய் இந்த பெலிஸ்தியர் கொள்ளையடிக்கிறாங்க. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். நீ போ, பெலிஸ்தியரை கோகில ரட்சிப்பன்னு தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். அதாவதுங்க, தாவீது ஒரு ஜெபிக்கிற மனிதன். எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, ஆண்டவர் போலாமா, கோ, நான் போயிடுவாரு. இப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் டிஸ்கரேஜ் பண்றாங்க. எப்படி டிஸ்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும் பொழுதே பயப்படுகிறோம். அது என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. விருதுநகர் இருக்கு, விருதுநகர்ல எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது, கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. இங்க இருக்கும் போதே நான் பயந்துகிட்டு இருக்கேன். இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சென்னையில ஒரு பெரிய ஒரு ரவுடி இருக்கிற இடத்துல அதை ஒரு தான் கோயில் வச்சிருக்கேன். அங்க நான் இந்த ஒரு 30 வரை 300 வரை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போனா என்ன ரிஸ்க் பயங்கரமாயிடும். அந்த மாதிரி யூதால இருக்கும் போதே பயப்படுறாங்க. நீ இப்படியா கோயிலாக்கு போலான்னு சொல்றாங்க. அதுக்கு தாவீது திரும்பவும் மறுபடியும் போறாரு ஆண்டோட்ட. அதாவதுங்க, ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டோட்ட பண்ணுங்க, அவர் ஒன்றும் கவலைப்பட போறதில்ல. அதாவது கேட்டுக்கோங்க, இப்ப எப்பாபுராத்தை பத்தி நான் சொல்றேன். எப்பாபுராத்தை ஒரு ஜெபிக்கிற மனிதன். அவர் என்ன சொல்லுவார்னா, இதனால ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு பிறகு செய்வார். சரி பாப்போமா. கர்த்தர் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 23:4. கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி. யாரை எழும்ப சொல்றாரு? யோனத்தான் எழும்ப சொல்றாரு. அவன் படுத்து கிடக்கிறான். இவருக்கு கொஞ்சம் ஒரு சோர்வு வருது. கூட இருக்கணும், அவனுக்கு டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஐயா, நம்மளால இது முடியுமா, இது முடியாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்றாங்க. எலும்பு, சும்மா அவன் பேச்ச கேட்காத, ஏன் பேச்ச கேளு, எலும்பு. 4 கோகிலாக்கு போ, நான் பெலிஸ்தியரை உன் கையில விடுறேன். அப்படி தாவீது தன் மனுஷர்களை கூட்டு போறார். போய் அவர்களை எல்லாம் வெட்டி அவர்கள் ஆடுமொழி ஓட்டிட்டு கோகிலா குடிகளுக்கு வந்தார். இந்த கோகிலா குடியெல்லாம் குஷியா இருக்கணும். அப்படிதானுங்க, எவ்வளவு குஷியா இருக்கணும். எப்பா, நீ என்னைய ரட்சித்தையா, எங்களுக்கு இவ்வளவுதான் கொடுத்தேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஒண்ணு சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்னா, இங்க பாரு, இந்த கோகிலா மக்கள் உன்னைய காப்பாத்துவாங்கன்னு நினைக்காத. அவங்க எல்லாம் மனுஷர்கள். இந்த மனுஷர்களை நீ நம்புனேன்னா நீ வேஸ்டா போயிருவ. ஆனா தாவீது என்ன நினைச்சிருப்பாரு, இவங்கெல்லாம் என்னைய கொண்டாடுவார்கள். அப்பா, ஒரு பெரிய விழா எடுப்பாங்க, பெரிய பெரிய பேனர் வைப்பாங்க, அந்த ஆடுகள் எல்லாத்தையும் போட்டோ எடுப்பாங்க. இந்த ஆடுகளை எல்லாம் எங்களுக்கு திரும்ப கொண்டு வந்தது ஆண்டவர் கிடையாது, தாவீது தான் சொல்லிருப்பாங்க. இவ்விதமாக கோகிலான் குடிகளை ரட்சித்தான் தாவீது. 6 அமலேக்கின் குமாரனாகிய அபிதாயர் கோகிலாவில் இருக்கிற தாவீதிடத்துல போகும்பொழுது இடத்துல ஒரு ஏபோத் இருந்தது. ஏபோத்துங்கிறது என்னன்னா, ஆண்டவர் அது ஆசாரியன் தான் தரிக்கணும். ஆனா இவருக்கு ஆசாரியர் ஊழியமும் ராஜார் ஊழியமும் இருந்துச்சு. தாவீது கோகிலாக்கு வந்தான் என்று சவுல் கேள்விப்பட்ட பொழுது, தேவன் அவனை என் கையிலே தாழ்பால் உள்ள பட்டணத்துக்குள் பிரவேசித்ததனால் அடைபட்டிருக்கான் என்று சவுலுக்கு சொல்லி. இப்போ ஒரு நியூஸ் போதுங்க, தாழ்பால் உள்ள பட்டணம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு முட்டிச்சந்தி அப்படின்னு கேள்வி. முட்டிச்சந்தி என்னதுங்க? போயிட்டே இருக்கிறீங்க, அங்க போயாச்சு, அதுக்கு அங்கிட்டு நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. அது பேர் முட்டிச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலேயும் போக முடியாது, பின்னாடி. அப்படி ஒரு இடத்துல தாழ்பால் போட்ட இடத்துல கோகிலாக்குள்ள
தாவீத ஆண்டவர் வச்சுட்டாருன்னு சொல்லி ரொம்ப குஷி பண்றாரு. சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கோகிலாவுக்கு போக எல்லா ஜனங்களையும் யுத்தத்துக்கு அழைப்பித்தான். யாரு? சவுல். மகனை ஆண்டவர் எழுப்பி ஹெல்ப் பண்ண வைக்கிறாரு. ஆனா தகப்பன் ஃபுல் ஃபோர்ஸ்ல வர்றாரு கொலை செய்யறதுக்கு. தனக்கு பொல்லாப்பு செய்வார் எத்தனைக்க பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்த பொழுது ஆசாரியனாகிய அபித்தாரை நோக்கி ஏபோத்தை எங்கு கொண்டு வா. பாருங்க, இவருக்கு கவலையே கிடையாதுங்க. எனக்கு ஒண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அவர் என்ன செய்வாரோ என்ன சொல்லிடுவார். அப்ப ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதைத்தான் கொலிசு சபையில நம்ம பார்க்கிறோம். எப்பா பிராத்து அப்படிங்கிற ஒரு நபரை ஆண்டவர் கொண்டாடுறாரு. எதற்கான அந்த நபர் மூலமா தான் சபை ஸ்ட்ரென்தன் ஆகும், பலப்படும். 10. அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கோகிலாற்றில் வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியனாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்படுகிறேன். இதே சம்பவம் நான் பைபிள்ல பரட்டல, நான் சொல்றேன். தாவீது ரொம்ப ராஜாவாக வசதியா இருக்கிறான். மகன் அப்சலோம் வந்து எருசலேம் பட்டணத்தையே அழிச்சிருவான்ப்பா. மோசமான பையன், அவனுக்கு ராஜாவாக ஆசை. நம்ம அங்கிருந்து ஓடி போயிட்டு வெறும் காலோடு எருசலேம் மலையில நடந்து போனா தலையை குனிஞ்சுக்கிட்டு. அந்த மாதிரி அவருக்கு என்ன பயம்னா, என்னால இந்த கோகிலா பட்டணத்தை எரிச்சிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி, கோகிலா பட்டணத்தை என் கையிலே அவன் ஒப்பு கொடுப்பார்களோ உமது அடியேன் கேள்விப்பட்டதுனாலே சவுல் வருவானோ, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே அதை உங்களுடைய அடியனுக்கு தெரிய வைக்க வேண்டும் என அதற்கு கர்த்தர் அவன் புஷ் காத்து போச்சு. அவன் வருவான்னு சொல்லி ஆண்டவரே சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும் பாருங்க. இவர் என்ன நினைச்சிருப்பார்னா, அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான். எல்லாமே நம்முடைய சூழ்நிலைகள் மோசமா தான் போகும், கொலைசு சபையிலையும் மோசமா தான் போகும். ஆனா எப்பா பிரார்த்த அப்படி கிடையாது, அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். எப்படி அடுத்து பாருங்க, இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு காட்ட பாருங்க. கோகிலா பட்டணத்தால் என்னை என் மனுஷரையும் சவுல் கையிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஐயா முதவன் வருவானான்னு கேட்டா வரமாட்டான்னு நான் நினைச்சா வருவான்ட்டார். இந்த கோகிலா பட்டணத்தை அவர் ரட்சிக்கிறார் பாருங்க. உங்க வசனத்தை திரும்ப காட்டுறேன். 5வது வசனம், இவ்விதமாக கோகிலாவின் பட்டணத்தை ரட்சித்தார். இப்ப அவங்களுக்கு நன்றியோட என்னை காக்க மாட்டாங்க, என்னை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த சந்தன வீரப்பனெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அந்த கிராமத்து மக்களுக்கு அவ்வளவு நன்மை செஞ்சு ஒரு பேர் காட்டி கொடுக்க மாட்டான் கடைசி வர. ஆனா அந்த சந்தன வீரப்பனுக்கு கிடைக்காத ஒரு கிருபை ஆண்டவர் கொடுக்கிறாரு, அவன் காட்டி கொடுப்பாரு, கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அடுத்து பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு. ஆதலால் தாவீது ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷனை எழுப்பி கோகிலா விட்டு புறப்படத்தக்க இடத்திற்கு போனார்கள். தாவீது கோகிலாவில் இருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. தான் புறப்படத்தை நிறுத்திவிட்டான். ஆண்டவர் அவர் இது பிளான மாத்தி விட்டுறாரு. அதாவது இதெல்லாம் நடக்கும் 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 ஒப்பு கொடுப்பாங்க, ஆனா அவன் வரமாட்டான். வருவானாரு, ஒப்பு கொடுப்பாங்களா? ஒப்பு கொடுப்பாங்க, ஆனா நிப்பாட்டிப்பாங்க. பாருங்க 15 வசனம், தன் பிராணனை வாங்க தேடும்படி சவுல் புறப்பட்டான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீது சீப் வர்ணத்துல ஒரு காட்டுல இருந்தார். இந்த காட்டுல இருக்காரு. பாருங்க, இவ்வளவு தூரத்திற்கு ஓடி 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 சவுலால பிடிக்க முடியல. பாருங்க, அது எப்படி பார்க்கணும், ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை காட்டுறேன். 14வது வசனம், சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இதாங்க ஆச்சரியம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம பிடிக்க முடியாது. ஒப்பு கொடுக்கல, எல்லாத்தையும் செய்யறாரு, ஒப்பு கொடுக்கல. அதே மாதிரிதான் எப்பா பிரார்த்து நிக்கிறார். அவருக்கு தெரியும் இவர்கள் ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருக்குது, அந்த சுதந்திரத்தை அவங்க பெற்றுக் கொள்ளணும். ஆனா பெற்றுக்கொள்றதற்கு ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். கடைசியா அந்த வசனத்தை, நான் ஆரம்பிச்ச வசனத்தை முடிக்க போகிறேன். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனாத்தான் எழுந்து
காட்டில் இருக்கிற தாவீதினிடத்திலே போய் அப்பாவால லொகேஷனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா யோனத்தானை எழுப்பி என் இப்படி போ இப்படி போ இப்படி போன வழி நடத்தி நேரா தாவீதுட்ட கொண்டு விட்டார். அழகாக கொண்டு வந்து விட்டுட்டார். அப்பொழுது சவுல் காட்டில் இருக்கிற யோனாத்தான் எழுது 15 தேவனுக்குள் அவனை கையை திடப்படுத்தி. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அப்பா கொலை செய்ய தேடுறாரு, மகன் யோனாத்தான் கையை பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். நீ பயப்பட வேண்டாம். என்ன ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை எப்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னா, நமக்கு எல்லாமே எதிர்மறையான சூழ்நிலையா போய்கிட்டு இருக்கு. எல்லாம் எதிர்மறையா போகுது. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்னார், நீ பயப்பட வேண்டாம். என் தகப்பனாகிய சவுல் உன் கண்டுபிடிக்க மாட்டான். நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவா இருப்பாய். அப்பொழுது நான் உனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருப்பேங்கிறார். ஆக்சுவலா இவர் தான் ராஜாவாகணும். சவுல் சொல்றாரு, ஒரு கெட்ட வார்த்தை போட்டு தான் சொல்றது பைபிளே இருக்கு. நீ அவன் ஃப்ரெண்டு, எப்படி நீ உருப்படுவா அப்படின்னு சொல்லி. இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் வரலாம், செகண்ட் போஸ்ட் போதும். இது தகப்பனாகிய சவுல் அறிந்திருக்கிறார். அவர் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கையை பண்ணிட்டாங்க. உடன்படிக்கை ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமாம் கரவேமல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. எப்பாப்ராத்து என்கிற ஒரு மனிதனுக்கு ஈக்குவலாக யோசுவாவை நாங்கள் பார்த்தோம் ஐயா. யோசுவாவையும் யோனத்தானையும் பார்த்தோம் ஐயா. இருவர் எப்பாப்ராத்துக்கு ஈக்குவலாக ஆசீர்வதித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை இது எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் பலப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகளை ஒவ்வொரு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.